ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்கோம் ராமாயண யாத்திரைக்காக. துவப்படுகின்றன தெலுங்கு தேர்திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. சிவராத்திரி என்றபடியினால் பக்தர்கள் வந்து மிகவும் பக்தி பூர்வமாக தேரிலே காட்சி தருவதற்காக வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து வரலாற்று சிறப்புமிக்க அதாவது ஈச்சரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரத்தில் இன்று தேர்திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. எவ்வாறு இந்த தேர்திருவிழா நடைபெற்றுள்ளது, என்ன மாதிரி இந்த சுவாரஸ்யமான பல விடயங்களை உள்ளடக்கி இந்த திருவிழா அமைந்திருக்கு என்பது சம்பந்தம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று வந்து சிவராத்திரி என்றபடியினால் பக்தர்கள் வந்து மிகவும் பக்தி பூர்வமாக இந்த தேர்திருவிழாவை காண்பதற்காக வந்து பக்தி பூர்வமாக வேண்டி பக்தியை வெளிக்காட்டி இருக்கின்றார்கள். அது வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்கின்ற வந்து பார்க்கலாம். முன்னே தான் முதல்வனோட சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. வசந்த மண்டப பூசையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மூன்று தேர்கள் பொதுவாக வந்து சிவனுக்கு ஒரு தேரும், முருகன் பிள்ளையாருக்கு ஒரு தேரும் மொத்தமாக 3 தேர்கள் இந்த கோயிலில் வந்து இழுக்கப்படுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சி. இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு ஆனது மிகவும் சிறப்பாக இந்த பேனரில் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு சாமியாக தூக்கப்படுகின்ற அந்த காட்சி மக்கள் புடை சூழ் అని చెప్పి ఒక పురాణం ఉంది. దాంట్లో దీని గురించి చెప్పడం జరిగింది. అదేవిధంగా స్కంద పురాణంలో కూడా ఈ టెంపుల్ మహత్యం గురించి చెప్పారు. మహాభారతం, రామాయణంలో కూడా ఈ టెంపుల్ గురించి డిస్కషన్స్ ఉన్నాయన్నమాట. అమావాస్య, పౌర్ణమి ముఖ్యమైన పూజలు అంటే ఇయర్లీ యాన్యువల్ ఫెస్టివల్స్ జరుగుతాయి కదా, అట్లాగా అది ఈ డచ్ పోర్చుగీస్ వాళ్ళు ఈ టెంపుల్ని డిస్ట్రాయ్ చేశారన్నమాట. అప్పుడు ఈ మత మార్పులు చేస్తూ వాళ్ళు వినట్లేదని சிறப்புமிக்க அந்த கீரிமலை ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். அந்த திடீரென இந்த தேர்திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே வந்து இந்தியாவிலிருந்து தெலுங்கு மொழியை பேசுகின்றவர்கள் வந்து இந்த திருவிழாவை வந்து பார்ப்பதற்காகவும் எங்களுடைய இங்கே
ஸ்ரீலங்காவுக்கும் விசிட் பண்ணியிருக்கிறாங்க போல். அவர்களுக்கு இந்த கோயிலுண்ட விஷயங்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஃப்ரம் India. India. Language? Telugu. Telugu. How to experience Jaffna? Jaffna. These temples are very good, nice temples, and we went yesterday Anuradhapur. Anuradhapur. One Shiva temple is very famous temple. So Lord Sri Ramachandra they installed by that temple. All people are Vizag and Telugu. Telugu people, Visakhapatnam and Hyderabad. Visakhapatnam. Some people are came Bangalore. My mother tongue is Telugu. Andhra Pradesh. శ్రీలంక రామాయణ యాత్రకు వచ్చాము అండ్ బ్యూటిఫుల్ ప్లేసెస్ చక్కగా మెయింటైన్ చేస్తున్నారు, క్లీన్ అండ్ నీట్ వెరీ వెరీ టికెట్. இவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கா? வணக்கங்க, என் பேர் சிவா. நாங்கள் எல்லாருமே ஒரு 55 பேர் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்கோம் ராமாயண யாத்திரைக்காக. ஸோ இன்றைக்கி வந்து 3வது நாள் நாங்கள் வந்தது. இங்கே இங்கே நாங்கள் பார்த்த எல்லாமே கோவில் இதெல்லாமே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் எல்லாமே கூட அழகாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா இப்போது இன்றைக்கி சிவராத்திரி ஆனால இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். எங்களது எல்லாமே ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டு. ஸோ அதனால் என்னென்னா இந்த நாங்கள் இருக்கிற இந்த 8 நாள் கூட எல்லா டிவோஷனல் பிளேசஸ் ஸ்ரீலங்கா மொத்தம் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிடுறோம். நைட்ஸ் எல்லாமே ஹோட்டல்ஸ் ஒரு நாள் ஒரு இதில். நேற்று வந்து ஜஃப்னாவில் இருந்தோம், இன்றைக்கி வந்து ட்ரிங்கோக்கு கிளம்பிடுறோம். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நைட் ஸ்டே. அதுக்கப்புறமா என்னென்னா நெக்ஸ்ட் டே பிளானிங் எல்லாமே ஒரு ஐட்டரியாக பண்ணி வச்சுருக்கோம். பட் ஓவராலாக ஸ்ரீலங்காவில் வந்து இந்த டிவோஷனல் பிளேசஸ் எஸ்பெஷலி இந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது. அண்ட் மற்றது அந்த நீங்கள் என்ன ஜாத்திரைன்னு சொன்னீங்க? இதுக்கு ராமாயண யாத்திரை, ஸ்ரீலங்கா ராமாயண யாத்திரை. ராமர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த இடம் விசிட் பண்ணாங்களோ, சீதாமா எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு எல்லாமே போயிட்டு அந்த ஸ்தல புறாமல் எல்லாமே எங்கே இவங்களுக்கு சொல்கிறதுக்காக நாங்கள் நூறலியாக போனீங்களா? சீதாலியா அது நாளைக்கு போகிறோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜஃப்னா போனோம். ஜஃப்னா அனுராகபுராலேருந்து ஜஃப்னா போனோம். ஜஃப்னாலேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே நைட்டு ட்ரிகோமலிக்கு கிளம்புவோம். அந்த மாதிரி எல்லாமே நுவாலேவா 6th டே அன்னைக்கு கிளம்புவோங்க. சரி, ஓகே. நீங்கள் உங்களோட விசிட் வந்து நல்லா இருக்கணும், இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. சாமி வழியால் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். மேலே இருந்து பறந்து வந்த அந்த பாவையானது சிவபெருமானுக்கு அந்த மாலைகளை கொடுக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக விநாயகர் பெருமான் இருக்கின்ற அந்த காட்சி. மேலிருந்து பூக்கள் தூவப்படுகின்றன. ஒரு அடுக்குகளில் இருந்து தூவப்படுகின்றன. தேரனை நோக்கி ஆடி அசைந்த வண்ணம் பெருமான் வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சிவராத்திரி தினத்தன்று தேர் உற்சவமானது மிக சிறப்பாக பக்தி பூர்வமாக ஈழத்து ஈச்சரங்களில் ஒன்றான கீரிமலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பாக ஆடி அசைந்து சாமி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் கூட்டம் நடுவே விநாயகர் முதலாவதாக செல்ல, அடுத்து முருகன், இன்னும் சற்று நேரத்திலே தேரிலே காட்சி தருவதற்காக சிவபெருமான் உமாதேவியார் வருகின்ற அந்த காட்சி. தொண்டர்கள் மிகவும் நேர்த்தியாக அந்த சாமியை காவிய வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோபுரத்தினோடு பெருமானை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கின்றது. இங்கு வந்து மிக அழகாக அந்த கட்டுத்தேர் காணப்படுகின்றது. சிவபெருமானுடைய மிக முக்கியமான தேரானது பாரம்பரிய முறையிலே வந்து அந்த தேரானது கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பாக அந்த தேரானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்த மாதிரி சிவபெருமானுடைய அந்த தேரானது காணப்படுகின்றது. அதே போல மிக சிறப்பாக அந்த அலங்கரிக்கப்பட்டு பூக்களால் மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு சிவபெருமான் ஆடி அசைந்து வருகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தேரிலே காட்சி தருவதற்காக தேரில் இருக்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். சாமியானது மெல்ல மெல்ல உயர்த்தப்பட்டு அந்த தேருக்கு நேராக கொண்டு செல்லப்படுகின்றது. தேருக்கு சாமி ஏற்றுகின்ற அந்த அழகான காட்சி.
முதலில் விநாயகருடைய தேரானது தேங்காய்கள் அடிக்கப்பட்டு இழக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். விநாயகர் பெருமானுடைய தேரானது மிக அழகாக இழுக்கப்பட்டிருக்கின்றது. தேர் வடமானது பிடிக்கப்பட்டு அழகாக ஆடி அசைந்து வருகின்றது அந்த தேர். இங்கு பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் எல்லோருமே வந்து பக்திமயமாக அந்த தேர் வடத்தினை இழுக்கின்ற அந்த அழகான காட்சி. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.